நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு ஒரு தத்துவ வார்த்தை இருக்குது. இது இந்த தேர்தல் நேரத்தில் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தான் பொருந்தும். ஏன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாகவே வந்து திமுகட்ட வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், இல்லாட்டினா நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகர் விஜய் அவர்களை பூச்சாண்டி காமிச்சு ஒரு 6 மாதமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறையா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறையா தலைவர்களும் நிறையா பேசினாங்க. அதுக்கு திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் தக்க பதிலடி கொடுத்தாங்க. நாங்கள் என்ன காங்கிரஸ் கையிலேயே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு இருக்க விருப்பம் இருந்தால் இருங்க, இல்லாட்டினா இங்கே வாட்டு வெளியேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லி பார்த்தாங்க. எவ்வளவோ சொல்லியும் காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு வெளியேறலை. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து திமுகவை விட்டு நம்ம வெளியில் போனோம்னா ஒன்றும் இல்லாத செல்லா காசு ஆயிடுவோம் அப்படிங்கிற அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா காமராஜர் காலத்துக்கு அப்புறமாவே வந்து தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு இன்றைக்கி இந்தியா முழுவதுமே 1-2 மாநிலத்தில் மட்டும்தான் ஆட்சியில் இருக்காங்க. எல்லா மாநிலங்களும் சுத்தமாக கரைஞ்சு போயிடுச்சு காங்கிரஸ். இருந்தாலும் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து அரசியல் களத்துக்குள்ளே உள்ளே வந்ததுனால அவரை ஒரு பூச்சாண்டி மாதிரி காமிச்சு அவரை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் நினச்சதை சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் காங்கிரஸ் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது என்னமோ இன்றைக்கி அவங்களுக்கு சாத்தியமாக தான் ஆகிருக்கு. ஏன்னா போன வாட்டி 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சீட்டு வாங்கியிருந்தாங்க. இந்த வாட்டி 30 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க, ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி இப்போ தற்போது தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. நினச்சதை சாதிச்சிட்டாங்க காங்கிரஸ். இருந்தாலும் தமிழக மக்கள் வந்து மீண்டும் இந்த திமுக ஆட்சி வேண்டுமா அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க. கண்டிப்பான முறையில் திமுக நமக்கு 2026 வேண்டாம்ங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அடுத்து 2026 ஒரு நல்லதொரு ஆட்சி அமையும். காங்கிரஸுக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய பேரடியாக இருக்கும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.